அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றிய சில சிந்தனை துளிகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம ஸ்டாக் வாங்கும் பொழுது பலவிதமான அனாலிசிஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா, ஆர்ஓஇ எப்படி இருக்குது ஹிஸ்டாரிக்கலாக, ஆர்ஓசிஇ ஹிஸ்டாரிக்கலாக அந்த ஸ்டாக்குக்கு எப்படி இருக்குது, என்னதான் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டாக்கு ஃப்யூச்சரில் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம பாஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் வருது அந்த கம்பெனி மேலே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, எபிட்டா எப்படி இருக்குது, இந்த மாதிரி டெப்ட் ரேஷியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய இண்டிகேட்டர்ஸ் பற்றி நம்ம வீடியோ சேனலில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் போய் சேனலில் உள்ள நிறைய வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கு நான் பேசுகிறது புரியும். இப்போது நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, நான் சொன்னதில் உள்ள பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இதுவரைக்கும் போட்ட வீடியோக்களில் பேசின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரேஷியோஸ், இண்டிகேட்டர்ஸ், அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரெடிக்ஷனை விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சில இண்டிகேட்டர்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு தப்பாக போகிற பட்சத்தில் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் மேக்ஸிமமாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் டாப் லெவல் அனாலிசிஸ்க்கு அப்புறம் இந்த பாட்டம் லெவல் அனாலிசிஸில் நான் பேசின எல்லா இண்டிகேட்டர்ஸ், பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் குயிக்காகவே பண்ணிடலாம். நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே அதோடைய புரிதல் இருந்துச்சுன்னா குயிக்காக அந்த ஸ்டாக் எந்த டைரெக்ஷனில் போகுது, நல்ல வேல்யூவேஷனில் இருக்கா, நான் இப்போ வாங்கலாமா அப்படிங்கிற முடிவை உங்களால் எடுக்க முடியும். இப்போ நான் பேசுகிறதுல நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்ற விஷயம் இதுதாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நான் சொன்ன இண்டிகேட்டர்ஸ், பேராமீட்டர்ஸ் ப்ளஸ் இன்னமும் நம்ம கண்டுபிடிக்காத, நம்ம பேசாத இண்டிகேட்டர்ஸ், பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதோடைய நாலேஜ் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறத தவிர்ப்பீர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸுக்குமே நிறைய நுவன்சஸ் இருக்கும். அதாவது என்னென்னா, நம்ம பிபிஇ ரேஷியோ ஒரு 20க்கு கீழே இருந்தால் நல்ல ஸ்டாக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு பிபிஇ ரேஷியோ 20க்கு கீழே இருக்குங்கிறதுக்காக டேரெக்டாக போய் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா அது நிறைய தவறான முடிவுகளில் உங்களை கொண்டு போய் விடும். அந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்காக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அது எல்லாத்தையும் அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்டையும் ஷேர் பண்ணுறேன், அதையும் கேளுங்க. நம்ம வீடியோக்களில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னன்னு ஆல்ரெடி பேசியிருக்கோம். இருந்தாலும் குயிக்காக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் அ ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனிக்குன்னு மொத்தமாக மார்க்கெட்டில் ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும்ல, அது இன்ட்டு அந்த ஸ்டாக்கோடைய கரண்ட் ப்ரைஸு. உதாரணமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஸ்டாக் நேமு. அந்த ஸ்டாக்கு 1353 கோடி ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. புரியுதுங்களா? அதோடைய கரண்ட் விலை 1251 ரூபா. ஸோ 1353 கோடி ஸ்டாக்கு இன்ட்டு 1251 ரூபான்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16,92,603 கோடி. இதுதான் அந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போது இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேருந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம செக் பண்ணலாம். அதாவது என்னென்னா, நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 16,93,000 கோடி. டாடா கன்சல்டன்ட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14,83,000 கோடி.
ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 13,37,000 கோடி, பாரதி ஏர்டெல் 9,73,000 கோடி, ஐசிஐசிஐ பேங்க்கு 8,93,000 கோடி, இன்ஃபோசிஸ் 8 லட்சம் கோடி, ஸ்டேட் பேங்க்கு 7 லட்சம் கோடி, ஐடிசி 6 லட்சம் கோடி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 6.5 லட்சம் கோடி, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 5.28 லட்சம் கோடி. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனிஸ்கள்லாம் இந்த நிஃப்டி 50யில் இருக்குன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றேன். சரி, இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேருந்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது என்னென்னா என்ஏவி நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹையாக இருக்கும். அவங்க மொத்தமாக என்னென்னா மேனேஜ் பண்ணுற அமௌண்ட்டை தான் இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 40,000 கோடி, 50,000 கோடி, 80,000 கோடியெல்லாம் போயிடும். அவ்வளோ பெரிய பணத்தை ஒரு ஃபண்ட் ஹவுஸுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதாவது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வேறு வழி இல்லாமல் மார்க்கெட்டில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டினாலும் அவங்க டிப்ளாய் பண்ணணும். அதனால் பணம் அதிகமாக சேர்ந்ததுனால அந்த ஃபண்ட் ஹவுஸ்னால் ரிட்டர்ன்ஸை கரெக்டாக கொடுக்க முடியாமல் பெர்ஃபார்மன்ஸில் தடுமாறுவாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அது மிகப்பெரிய கம்பெனி அப்படின்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய கம்பெனியை எஃபெக்டிவாக ரன் பண்ணி அதை வருஷம் உங்களுக்கு 20% growth காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் சில கம்பெனிகள் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, ஆமாம் இது இவ்வளோ பெரிய கம்பெனி ஆயிடுச்சு, இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17 லட்சம் மார்க்கெட் கேப் உள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா செக்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன் ஃபார்மா மட்டும்தான் 4.5 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. ஆனால் டிவிஸ் லேபார்ட்ரிஸ் 1,60,000 கோடி இருக்குது. சிப்லா 1,21,000 கோடி, மேன்கைண்ட் ஃபார்மா 1,21,000 கோடி, டாரண்ட் ஃபார்மா 1,15,000 கோடி, மேக்ஸ் ஹெல்த் கேர் 1,14,000 கோடி, டாக்டர் ரெட்டி 1,12,000, லூப்பின்னு 1,08,000. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஒரு ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபார்மா செக்டரில் உள்ள 10-15 ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேப்பை சேர்த்திங்கன்னா வந்துடும். அதனால நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, இவ்வளவு பெரிய மார்க்கெட் கேப் கொண்ட ஒரு மிகப்பெரிய மேமுத் கம்பெனியை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு செக்டரில் உள்ள இண்டெக்ஸை வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல சிந்தனை அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் இப்போது ஃபார்மா செக்டரில் மார்க்கெட் கேப் பிரகாரம் ஒரு ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறதுக்கு பதிலாக இவ்வளவு கம்பெனி 16 கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 14 கம்பெனின்னு வச்சுக்கோங்க, 14 கம்பெனியிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஷேராக வாங்கிட்டு போயிடலாம் அந்த ரிலையன்ஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட் கேப் பிரகாரம் யோசிச்சிங்க அப்படின்னா. ஆனால் ரிலையன்ஸோடைய பிஇ வெறும் 20 தான் இருக்குது. ஆனால் டிவிஸ் லேபார்ட்ரிஸோடைய பி/இ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 87, சிப்லா 27, மேன்கைண்ட் 57, டாரண்ட் ஃபார்மா 63, மேக்ஸ் ஹெல்த் கேர் 107, டாக்டர் ரெட்டி 21, லூப்பின் 41, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 88. ஸோ பி/இ ரேஷியோ பிரகாரம் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமான பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்மியான பிஇயில் ட்ரேட் ஆகுது. ஆனால் மார்க்கெட் கேப் பிரகாரம் யோசிச்சிங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப மிகப்பெரிய மார்க்கெட் கேப் வச்சுருக்கிறதுனால இது மிகப்பெரிய மேமத் கம்பெனி. அவங்களால இன்னும் ஃபர்தராக ஸ்கேல் பண்ணி பயங்கரமாக ப்ராஃபிட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணுது. ஸோ இதை ரிலையன்ஸு இந்த ஃபார்மா செக்டரில் நான் சொன்ன கம்பெனிஸ்ன்னு வச்சு பார்க்காம பொதுப்படையாக நீங்கள் மார்க்கெட் கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா பெரிய கம்பெனி அது ஸ்டெடியாக ஸ்டாண்டர்டாக ஸ்லோவான க்ரோத்தை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வாங்குறதுக்கு பதிலாக ஒரு செக்டரில் உள்ள நல்ல டாப் மோஸ்ட் ஒரு 10 கம்பெனிஸில் நான் பொசிஷன் எடுத்துகிட்டு போயிடலாமே ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலாக அப்படிங்கிற சிந்தனையை தான் நான் சொல்கிறேன். அதுலேயுமே அப்படி யோசிக்கும் பொழுது இப்போ ஃபார்மா செக்டரில் பார்த்தீங்கன்னா பிஇ எல்லாமே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்ல வர டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படியும் நீங்கள் யோசித்து கம்பேர் பண்ணி ஸ்டாக்கை வேல்யூ பண்ணும்பொழுது, கம்பேர் பண்ணும்பொழுது, எவாலுவேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்டர் ஆட் ஆகும். ஏன்னா தேர் வில் பி அ சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன்னா மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்கும், பிஇயும் கம்மியாக இருக்கும். அது அந்த செக்டரில் ஒரு நல்ல டாப் மோஸ்ட் பங்காகவும் இருக்கும். ஸோ அதே சமயம் மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கும்,
அதே சமயம் பிஇயும் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், அது வேல்யூவேஷன் ஜாஸ்தி, மார்க்கெட் கேப்பும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் வந்து க்ரோத்தும் காட்ட முடியாது. ஏன்னா பெரிய கம்பெனி, நான் அதில் முதலீடு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கணும். எதனால் இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை, ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இதுதான் காரணம். அவங்களுடைய மார்க்கெட் கேப் ஆல்ரெடி அதிகமாகிடுச்சு, மிகப்பெரிய கம்பெனியாக மாறிட்டாங்க, அவங்களால ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய பிஇ வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலீவர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ 100க்கு டச் ஆயிடுச்சு. மார்க்கெட் கேப்பும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் சின்ன கம்பெனி தான் ரிலேட்டிவ்லி, பட் HUL பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் மார்க்கெட் கேப்பை டச் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டு ப்ளஸ் இந்த டைம் கன்சாலிடேஷனால் அவங்களுடைய மார்க்கெட் கேப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது.